ஒரு முறை சார்லி தன்னுடைய படத்துல சில அரசியல் கருத்துக்களை சொன்னாரு. அப்போல இருந்து சார்லி ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் மக்கள் மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கமும் கூட இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. 1952ல சார்லி நடிச்ச லைம்லைட் அப்படிங்கிற படம் வெளியாகி இருந்திருக்கு. ஆனா அது அமெரிக்க அரசாங்கம் இந்த படத்தை குறிப்பா பேனும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சார்லி சாப்ளின், மில்ட்ரட் ஹாரிஸ், லிட்டா கிரே மற்றும் பவுலட் கார்டட் அப்படிங்கிற 3 அமெரிக்க பெண்களை திருமணம் செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் சார்லி தன்னுடைய பொறுமையை இழந்ததுக்கு அப்புறம் லண்டனுக்கு திரும்ப போயிருக்காரு. இப்போ லண்டன்ல வாழ எவ்வளவு செலவாகுமோ அந்த காலகட்டத்துல கூட அதே அளவுக்கு அதிகமா செலவாகுமா. அங்க வாழ போதுமான பணம் சார்லி கிட்ட இல்லாத காரணத்தினால அவரு சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காரு. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி சார்லி சாப்ளினை இங்கதான் சந்திச்சிருக்காங்க. சார்லி எழுதிய தன்னுடைய பயோகிராஃபில மகாத்மா காந்தியின் கொள்கைகள் தனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாராம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.